பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேச பிரசவம் பார்த்தது நீங்க தான் அதுக்கு காரணம் உங்களுக்கு நல்லா தெரியும். அவன் உருது ஆட்சி மொழினான்னா என்னுடைய வங்காள மொழி என்னாச்சுங்கிறதா சண்டை. அப்ப உங்க மொழி மேல உங்களுக்கு பற்று இருக்குன்னா அந்த மொழி எங்க மொழி மேல எங்களுக்கு பற்று இருக்கக்கூடாது, அது தேச துரோகம் சொல்றதெல்லாம் அதை ஏற்புடையது இல்லை. இங்க என்ன இருந்திருக்கணும்னா மும்மொழிங்கிறதுல எம்மொழி எங்க இருக்கு? தமிழ் படிக்கிறதுக்கே வாய்ப்பில்லாத ஒரு சூழல் உருவாகிட்ட பிறகு புதிதா ஒரு மொழியை கற்றுக்கணும். அது மும்மொழினா அது ஏன் அது எம்மொழியா இருக்கக்கூடாதுங்கிற கேள்வி உங்களுக்கு வரும், எனக்கு வரும், இவருக்கு வரும். அது தெலுங்கருக்கு வரும், கன்னடருக்கு வரும், வங்காளிக்கு வரும், பீகாரிக்கு வரும், குஜராத்திக்கு வரும், மராட்டியனுக்கு வரும், தமிழன் எனக்கும் வரும். அப்ப இது என்ன வரணும்? நீ எல்லா மொழியும் ஆட்சி மொழியாக்கு. எல்லா மொழிக்கும் எல்லா மொழியிலையும் பாராளுமன்றத்துல பேச முடியும். இப்ப விண்ணூர்தியிலிருந்து நான் பறந்து வரேன். சங்கமச்சு தமிழ் வளர்த்த என் மண்ணுக்கு தலைநகர் தமிழ்நாட்டின் தலைநிருந்து பறந்து வரும்போது ஹிந்தி இங்கிலீஷ்ல தான் அறிவிப்பு இருக்கும்னா இது எப்படி இது? ஆனா மலேசியா, சிங்கப்பூர், அரபு நாடுகள் இருந்து நாங்க வரும்போது என் தாய்மொழியில அறிவிப்பு இருக்கும். இது எந்த மாதிரி? நான் ஆந்திராவுக்குள்ள பறக்குறேன்னா அங்க தெலுங்குல அறிவிப்பு இருக்கணும், கேரளாவுக்குள்ள பறக்குறேன்னா மலையாளத்துல அறிவிப்பு இருக்கணும். அதுதான் என் மொழிக்கு கொடுக்குற முன்னுரிமை. அப்பதான் ஒவ்வொரு குடிமகனுக்கும் இது என் நாடுங்கிற பற்று வரும், உணர்வு வரும். அது இல்லாம நீ என் தாய்மொழியை படிக்க முடியாத சூழலை உருவாக்கி விட்டுவிட்டு மும்மொழின்னு ஹிந்தி படினா மும்மொழி அப்படிலாம் இல்லை, எந்த மொழியும் படிக்கலாம்னா அப்படி அதுல ஒண்ணும் இல்லையே. அப்படின்னா நீ பன்மொழி பயிலுகன்னு வரணும். கொள்கை மொழியா ஏன் வருது? இந்த நாட்டுல எல்லா மாநில மக்களுக்கும் அவரவர் மொழி, அவரவர் தாய்மொழி கொள்கை மொழி. ஆங்கிலம் ஒரு பயன்பாட்டு மொழி. விரும்பினால் எம்மொழியும் கற்கலாம்ங்கிறதான் கொள்கையா இருக்க முடியும். அது ஹிந்தி கத்துக்கலாம், போஜ்பூரி கத்துக்கலாம், அது பீகாரி கத்துக்கலாம், அது பஞ்சாபி கத்துக்கலாம், மராட்டியம் கத்துக்கலாம், ராஜஸ்தானி கத்துக்கலாம், பிரெஞ்சு கத்துக்கலாம், ஸ்பானிஷ் கத்துக்கலாம். எது உனக்கு விருப்பமோ நீ கத்துக்க அப்படிங்கிற சூழல் உருவாக்குறதான் சரியா இருக்கும். திரும்ப திரும்ப அதே நீங்க திமுக இந்த கட்சிகள் புதிய கல்விக் கொள்கை எதிர்க்குதுங்கிறது ஒரு நாடகம். இல்லந்தேடி கல்வி எந்த கொள்கை திட்டத்தில் இருந்தது? இந்த புதிய கல்விக் கொள்கையில தான் இருந்தது. ஐயா ஜவஹர் நேசன் அந்த கல்வி திட்ட வகுப்பு குழுவுல இருந்தவர் எதுக்கு வெளியில இருந்தாரு? இது புதிய கல்விக் கொள்கையை அப்படியே பின்பற்றுது, வேற பேர்ல. அதனால அதுல போய் நம்ம இருந்து வேலை பயனில் என்ன வெளியேறினாரு. அவர் கொடுத்த பேட்டியே இருக்கு. அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு இந்த தேர்தல் வர நேரத்துல ஏதோ திடீர்னு தமிழ் வாழ்க, தமிழ் ஒழிஞ்சிரும், இதெல்லாம் இவங்க நடத்துற பள்ளிக்கூடங்கள்ல தமிழ் பாடமொழியா இருக்கா? ஹிந்தி இருக்கா? தமிழ் இருக்கா? அது நாங்க உறுதியா இருக்கிறோம். இந்த மும்மொழி கொள்கை அதெல்லாம் இல்லை. மும்மொழினா எம்மொழி எங்கங்கிற கேள்வி வருது இல்ல. பன்மொழி பயிலுகன்னு கொண்டு வா, எல்லா மொழியும் கத்துக்க, விருப்பம்னா கத்துக்கன்னு சொல்ல. நான் ஏன் தெலுங்கு படிக்க கூடாது? பக்கத்துல எனக்கு பக்கத்துல இருக்க மாநிலம் எனக்கு தெலுங்கு கொடுது, நான் ஏன் கன்னடம் கத்துக்கூடாது? ஹிந்தி தான் படிக்கணுங்கிற தேவை ஏன் வருது? அந்த மும்மொழியில ஒம்மொழி ஏன் இருக்கு? அந்த கேள்வி யார்கிட்ட பதில் இருக்கு? எம்மொழி ஏன் இல்லை அந்த மும்மொழியில? ஒம்மொழி ஏன் இருக்கு? இல்ல எந்த மொழியும் இருக்கலாம்னா அதிக கொள்கை மொழியா வருது. அது விருப்ப மொழியா தானே வரணும். இது தேவையில்லாதது. இல்லைன்னா காசு தர மாட்டோம், இல்லைன்னா கல்வி மாநில உரிமை, அதை எடுத்துக்கொண்டு வச்சுக்கிட்டு நீ அதிகாரம் பண்ணிட்டு இருக்குது. நீ முதல்ல யாரு? இதுக்குதான் போராடி நாங்க சுதந்திரம் பெற்றோமா? உன்ட்டு அடிமையா இருந்து மருத்துவத்தை நீ எடுத்துப்ப, கல்வியை நீ எடுத்துப்ப, எல்லா வரையும் எடுத்துப்ப. அப்ப எதுக்குதான் மாநிலம் வச்சிருக்கீங்க? மாநிலத்துக்குன்னு என்னதான் உரிமை இருக்கு? தன் மாநில பிள்ளைகளை படிக்க வைக்கிற உரிமை கூட ஒரு மாநிலத்துக்கு இல்லைன்னா நீங்க சொல்றதான் கேட்கணும்னா அவர் சட்டாம்பளை மாதிரி இருந்துக்கிட்டு அவர் சொல்றதையெல்லாம் கேட்கணும். அப்படின்னா எப்படி இருக்கும் இது?